வழக்கமாக அவரைக்காய் தொக்கு பண்ணுறது தான். அதுலேயே இன்றைக்கி நம்ம முட்டை போட்டு ஒரு மசாலா மாதிரி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் போட்டு ஃப்ரை பண்ணி விட்டுட்டு, வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி ஒரு சின்ன கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 200 கிராம் அவரைக்காய் பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அவரைக்காயில் நிறைய நார்ச்சத்து இருக்குதுன்னு தெரியும். இருந்தாலும் அதோட ஹெல்த் பெனிஃபிட்டை பார்க்கும்போது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணி எலும்பு வரைக்கும் பலமாக்க உதவுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு தனியாக அவரைக்காய் பொரியல் செய்தால் பிடிக்காது. இந்த மாதிரி முட்டையோடு செய்து கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்து அவரைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சுட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து திறந்து பார்த்தோம்னா அவரைக்காய் ஓரளவு வெந்திருக்கும். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி மஞ்சளோட ஒரு முட்டையும் இன்னொரு முட்டையோட வெறும் வெள்ளைக்கரு மாத்திரம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு திறந்து பார்த்து ஒரு பக்கமாக திருப்பி விடுங்க. இதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு நேரம் செய்து வச்சிங்கன்னா நல்லா செவந்த கலர் வந்துடும். இது சப்பாத்தியோடையோ சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.